அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து டிஃபனுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிற டைம்ல பண்ணக்கூடிய ரெசிபியான வெண்பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுவும் வாயில வச்சோனே கரையக்கூடிய வெண்பொங்கல். இதுக்கு வந்து நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்க வந்து பச்சரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து பாசிப்பருப்பும் இதே கிளாஸ்லயே நம்ம எடுத்துக்க போறோம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா தண்ணியில கழுவிட்டு இப்போ ப்ரெஷர் குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த அரிசி பருப்புக்கு வந்து நான் வந்து 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ அது கூடவே நம்ம பால் சேர்க்க போகிறதுனால நம்ம வந்து 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்து அதில் உப்பும் சேர்த்து இப்போ வந்து ஒரு 5 விசில் வச்சு நல்லா கொலைய வர மாதிரி நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். அதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொங்கலுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து அதை வந்து ஒரு தட்டில் வந்து நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் தாளித்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொங்கல் மேலே நம்ம வந்து தாளிப்பை சேர்த்துடலாம். இப்போ சூப்பரான சுவையான வாயில வச்சோனே கரையக்கூடிய வெண்பொங்கல் சீரக சம்பா அரிசியில் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.